இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக அவருக்கு நன்றிகளையும் மகிமையும் ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை படைத்து நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய சித்தங்களை நிறைவேற்றும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியங்களை நாம் அறிந்து அதன்படி நடக்க நாம் கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். இன்றைக்கும் வேதாகமத்திலிருந்து பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால் அது இப்படியாக கூறுகிறது: கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று வாசிக்கிறோம். நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். இந்த உலக வாழ்க்கை முடிந்த பின்பாக நாம் மரித்த பின்பு கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதற்காக கர்த்தர் காத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட இலக்காக அது காணப்படுகிறது. பரலோக ராஜ்யமாக அது பந்தய பொருள், நமக்கு ஜீவ கிரீடம் நமக்கு பந்தய பொருளாக கிடைக்கும். அந்த பரலோக ராஜ்யம் ஆகிய இலக்கை நோக்கி தொடர்கிறவர்களாக ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கு ஆயத்தப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அது எப்படி முடியும் என்றால், நாம் வாழும் இந்த உலக வாழ்க்கையில்தான் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து அதற்கு ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்நாள் முழுவதையும் அதற்காக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நாம் ஆயத்தமாய் இருந்து பரலோக ராஜ்யம் என்னும் ஒரே இலக்கை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை வாழும்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்திருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இலக்கை நோக்கி தொடர வேண்டும் என்றால் அந்த இலக்கை நோக்கி தொடர வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்க வேண்டும். அதற்காக நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை நாம் ஆரம்பத்திலே நாம் ஏற்றுக்கொண்டு இருப்போம். அப்பொழுது ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நாம் ஏற்றுக்கொண்டு இருப்போம். ஒருவேளை அது ஆயத்தமாய் இருக்கலாம். ஆனாலும் அந்த ஆயத்தத்தோடு நாம் தொடர்ந்து அந்த இலக்கை நோக்கி தொடர்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் எப்பொழுது நாம் தொடர முடியும், எப்பொழுது நாம் ஒரே சிந்தையோடு இலக்கை நோக்கி தொடர முடியும் என்று வேதாகமத்தில் பார்க்கும்போது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி கூறுகிறது: நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போம் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்படும் பொழுது கிறிஸ்து கொடுத்த பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகள் முற்றிலுமாக நமக்கு தெரிந்திருக்காது. அதன் பின்பாக ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அன்பை, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து நம்முடைய தேறினவர்களாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் காலையிலே எழுந்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்து இருந்து அதனுடைய அர்த்தங்களையும் வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்ட காரியங்களையும் நாம் கர்த்தரிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேறி இருக்கிறவர்களாக காணப்படுவோம். தேறி இருக்கும்போது தான் வேதாகமத்தில் வாசிக்கிறோம், ஒரே ஒழுங்காய் நடந்து கொள்வோம், ஒரே சிந்தையாக இருப்போம். நம்மளுடைய ஒரே சிந்தை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே சிந்தையை உடையவர்களாக அப்பொழுதுதான் காணப்பட முடியும். அப்பொழுதுதான் இலக்கை நோக்கி நாம் தொடர முடியும். நாம் தேறினவர்களாக காணப்பட கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து கர்த்தருடைய வசனங்களை கைக்கொண்டு அந்த வசனங்களின் மூலம் அந்த வசனத்தின்படி நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த வசனத்தின்படி நாம் வாழும்போது தான் கர்த்தர் நாம் தேறினவர்களாக நாம் காணப்படுவோம். ஒருவேளை கர்த்தருடைய வேதத்தை அறிந்து கொண்டோம், கர்த்தருடைய வசனங்களை அறிந்து கொண்டோம், வேதாகமத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நான் முடித்து விட்டேன் என்று நினைத்து விட்டு அப்படியே இருந்து விடக்கூடாது. அல்லது ஏனோ தானோ என்று வேதாகமத்தை ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்தில் வாசித்துவிட்டு ஒரு சிறிய ஜெபத்தை பண்ணிவிட்டு சென்று அந்த நாளின் மீதியான வேலைகளிலெல்லாம் நம்முடைய உலக பிரகாரமான வேலைகளிலே
ஆர்வமாய் உடல் பலத்தை போட்டு செய்வோம் என்றால் நாம் நிச்சயமாக தேறினவர்களாகவும் இலக்கை நோக்கி ஓடுகிறவர்களாகவும் காணப்பட முடியாது. நாம் எப்பொழுதும் அந்த இலக்கை நோக்கி ஓட வேண்டும் என்பதை நாம் இருதயத்திலே பதித்து கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதும் தேறினவர்களாக காணப்படுகிறோம் என்பதை ஜாக்கிரதையாக உணர்ந்து அதை கைக்கொள்ள வேண்டும். வேதாகமத்திலே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். பாருங்கள், நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோம் என்று பார்ப்போமானால் கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்புக்காக நாம் அதை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். நாம் தேறி இருக்கிறோம் என்று கர்த்தருடைய வேதத்தை அறிந்துவிட்டோம், நாம் தேறினவர்களாக காணப்படுகிறோம் என்பதனால் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா என்றால் முடியும். ஆனால் நாம் தேறினவர்களாக இருந்துவிட்டோம் என்று நாம் அலட்சியமாக இருந்து விடாமல் முற்றும் முழுவதுமாக நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இன்னும் கர்த்தருடைய அன்பையும் இன்னும் கர்த்தருடைய வேதத்தின் வார்த்தைகளையும் இன்னும் அதிகமாய் நேசித்து இன்னும் அதிகமாய் கவனித்து அறிந்து அதன்படி வாழும்படியாக நாம் வாழ வேண்டும். இந்த வசனத்திலே ஒரு வார்த்தை கூறப்பட்டிருக்கிறது, அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரணமாக எளிதான ஆசீர்வாதமான வாழ்க்கையாக எப்பொழுதும் இருப்பதில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பல பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது, வியாதிகள் வேதனைகள் வரும்போது, வறுமைகள் துக்கங்கள் நம்மை நெருக்கும்போது நாம் எப்படி ஆசையாய் தொடர முடியும்? நாம் எப்படி சந்தோஷ மகிழ்ச்சியோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்தி நம்முடைய இலக்கை அடைவதற்காக நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து நாம் பரிசுத்தத்தை எப்படி காத்து கொள்ள முடியும்? நாம் எப்படி சந்தோஷ மகிழ்ச்சியோடு இலக்கை நோக்கி தொடர முடியும் என்றால் முடியும். கர்த்தருடைய அன்பிலே நினைத்தவர்களாக தேறினவர்களாக கர்த்தரை எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேறினவர்களாக மட்டும் இல்லாமல் கர்த்தருடைய இலக்கை நோக்கி ஓடுகிறவர்களாக தொடர்கிறவர்களாக காணப்படுவோம். எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாட்களிலும் நாமும் நம்முடைய குடும்பமும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அதற்கு தகுதிப்படுத்துவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்னும் நமக்கு தெரிந்தவர்கள் இன்னும் அறிந்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த இலக்கை நோக்கி தொடர்கிறவர்களுக்காக அவர்களையும் நாம் தகுதிப்படுத்தி தேறினவர்களாக நாம் மாற்றி, அவர்கள் தேறினவர்களாக இருந்த போதிலும் அவர்கள் முற்றிலும் தேறினவர்கள் என்று தங்களை நினைத்துக் கொள்ளாதபடி ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் அன்பிலே வாழ்ந்திருக்கும்படியாக அவர்களையும் கிறிஸ்துவனுடைய பரம அழைப்பின் பந்தய பொருளாகிய பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். எனவே நம்முடைய ஒரே இலக்காக பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு வேதாகமத்தை கைக்கொண்டு உலகத்தில் உள்ள பாவ இச்சைகளுக்கு விலகி கர்த்தருடைய கற்பனை கைக்கொண்டு வாழும்போது நாம் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கர்த்தர் அங்கே மகிழ்ச்சியோடு நம்மளை வரவேற்பார். நாம் மகிழ்ச்சியோடு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கிருபை செய்வார். அப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தர் தந்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடும்படியாக இந்த உலக வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த உலக வாழ்க்கையிலே உண்மை நாங்கள் அதிகமாய் பற்றிக்கொள்ள உண்மை மட்டுமே சார்ந்து பற்றிக்கொள்ளபடியாக கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் உம்முடைய வேதத்தை எப்பொழுதும் தியானிக்கிறவர்களாக உம்முடைய வேதத்தின்படி எப்பொழுதும் வாழ்கிறவர்களாக காணப்படு. நாங்கள் தேறினவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே, அதை எப்பொழுதும் ஜாக்கிரதையோடு காத்துக்கொண்டு உம்முடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற இலக்கை நோக்கி ஓடி ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணிக்கிற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.